Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 4, Exercise 4.1. Fifth question. For what value of x does sin x is equal to sin inverse x? எந்த value of x இந்த term equal ஆகும் sin x ஓ sin inverse of x ஓ x ஓட value என்ன வரும்போது equal வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன்ல sin x is equal to sin inverse of x. க்கு எந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இதுதான கேள்வி, x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், let y is equal to sin inverse of xன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா, and 0 then sin inverse of x, sin inverse of x வேல்யூ என்ன இருக்கும் 0, y ஓட வேல்யூ 0னா sin inverse of x equal to 0ன்னு எழுதிக்கலாமா. என்ன பண்ணுறேன், sin inverse x பக்கத்துலேயும் சைனு ஈக்குவல் டு 0 பக்கத்துலேயும் சைன், ரெண்டு சைட்லேயும் நான் சைனை வந்து மல்டிபிள் பண்ணிக்க போகிறேன் சரிங்களா. அப்போ sin 0 is equal to sin of sin inverse of xன்னு நமக்கு கிடைக்குமா. இப்போ இங்கே சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ sin 0 is equal to xன்னு ஆன்சர் கிடைக்கும். therefore x is equal to 0. sin 0 ஓட வேல்யூ 0 தானே, x equal to 0. therefore எப்போ x 0 இருக்கோ sin xம் sin inverse of xம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுதானே கேட்டிருந்தாங்க, sin xோ sin inverse of xோ ஈக்குவலாக இருக்கணும், அதுக்கு xக்கு எந்த வேல்யூ வரணும்னு கேட்டிருந்தாங்க, அதான் 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 6th one. Find the domain of the following. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டொமைன் கண்டுபிடிக்கிறேன். இதோட டொமைன் f of x வந்து sin inverse of x square plus 1 by 2x. இப்போ இந்த sin ஃபங்க்ஷன் f of x கொடுத்துருக்காங்களே, in terms of sin கொடுத்துருக்காங்களே, இதோட டொமைன் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு given எழுதிடலாம். f of x is equal to sin inverse of x square plus 1 divided by 2x. இப்போ சைனோட லிமிட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், -1லேருந்து 1 இல்லையா. சைனோட லிமிட் வந்து -1லேருந்து 1, -90 degree to +90 degree, -π/2லேருந்து +π/2. இப்போ இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதில் சைன் ஆஃப்னு வருது பாருங்கள், இதில் சைன் ஃபங்க்ஷனை மட்டும் நான் இந்த லிமிட்குள்ளே எழுதிக்கலாமா. இப்போ -1 less than or x square plus 1 divided by 2x இந்த லிமிட்குள்ளே எழுதிக்கலாம். -1லேருந்து 1குள்ளே தான் இந்த வேல்யூ வரும்னு எழுதிக்கலாமா. இப்போ நான் தனித்தனியாக சால்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் எடுத்துக்கிறேன், அப்புறம் இந்த ரெண்டும். ஃபஸ்ட்டு -1 less than or equal to x square plus 1 by 2 into x. இப்போ இந்த -1 இன்சைட் கொண்டு வந்தால் இங்கே 0 ஆகிடுமா. 0 is less than or equal to x square plus 1 by 2x. -1 இன்சைட் வந்தால் +1. இப்போ இது LCM எடுக்கணுமா. 0 less than or equal to x square plus 1 2x into 1 2x divided by 2x வரும். இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்க, இது எப்படி இருக்குன்னா a square plus b square plus 2 into a into b, b வேல்யூ 1, ஸோ into 1 அங்கே மென்ஷன் ஆகலை, அப்போ எல்லாமே ப்ளஸில் இருக்குது. இப்போ இந்த ஃபுல் டேர்ம் எப்படி எழுதுவேன்னா x plus 1 whole square, x plus 1 whole square எழுதிக்கலாமா. அண்ட் 2x அந்த சைடு மல்டிப்ளை ஆகும்போது 0னே ஆகிடும். இப்போ 0 is less than or equal to x plus 1 ஸ்கொயர் அண்ட் சைட் போனால் வெறும் x plus 1 equal to அதர் சைட் போனால் x is equal to -1 and x is greater than 0 அப்படின்னு எடுத்துக்கணும். x வந்து 0 விட கிரேட்டர் இல்லையா. இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் பண்ணலாமா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி பண்ணீங்களோ அதே தான் ரைட் ஹேண்ட் சைடு, அதான் பக்கத்தில் எழுதுறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். x square plus 1 by 2 into x is less than or equal to 1. சேம் இப்போ இந்த +1 இன்சைட் வரப்போகுது சரிங்களா. அப்போ x square plus 1 by 2x -1 less than or equal to 0ன்னு மாறிடும். இப்போ LCM சேம் இங்கே என்ன பண்ணுமோ அதே தான். x square plus 1 minus 2 into x 2x into 1 2x minus 1 into 2x 2x divided by 2x less than or equal to 0. இப்போ அடுத்த லைனில் சேம் பாருங்கள், a square plus b square minus 2 into a into b. அப்போ இது a minus b, bயோட வேல்யூ 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. 2x வந்து ஈக்குவல் டு அதர் சைட் போகும்போது 0 ஆகிடும், லெஸ் than or equal to 0. இப்போ ஸ்கொயர் ஒன் சைட் போடும், அப்போ x minus 1 is less than or equal to 0. இப்போ -1 அன் சைட் போனால் +1, -1 அன் சைட் போனால் +1 ஆகிடுமா. அப்போ x is equal to 1 and x is less than 0.
சரிங்களா? இப்போ நமக்கு -1 +1 இது ரெண்டு தான் லிமிட். -1 இன்னொன்று +1. ஸோ ஃப்ரம் த அபவ் ரிசல்ட்ஸ் டொமைன் இஸ் ஈக்குவல் டு -1, +1 எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த சப்டிவிஷன் பாருங்க. g of x is equal to 2 sin inverse of 2x minus 1 minus pi/4. இப்போ நம்ம கொஷினில் வந்து கொஷினில் நமக்கு டொமைன் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாலே போதும் இல்லையா? சைன் இன்வர்ஸ் ஆஃப்னு இருக்கிற வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும். ஸோ சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கலாம். g of x is equal to 2 times of sin inverse of 2x minus 1 minus pi/4. இப்போ இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்க. -1 less than or equal to 2x minus 1 less than or equal to 1. இப்போ இதோட டொமைன் கண்டுபிடிக்கணும். நான் இங்கே எக்ஸ் மட்டும் வர மாதிரி கொண்டு வரணும். அப்போ இங்கே -1 இருக்குது, ரிமூவ் பண்ணோன்னா ஆட் 1. இது கூட ஃபுல்லாக நான் இந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் நான் 1 ஆட் பண்ண போகிறேன். அப்போ -1 + 1 less than or equal to 2x minus 1 plus 1 less than or equal to 1 plus 1. அடுத்த லைன் எப்படி மாறும்? இது 0 ஆகிடும். less than or equal to +1 minus 1 கேன்சல் 2x மாறிடும். less than or equal to 1 plus 1 2னு மாறிடும். இப்போ x மட்டும் தான் வேணும். அப்போ 2 ரிமூவ் பண்ணும். அப்போ divide by 2. divide by 2. 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே x மட்டும் வந்துடுமா? 0 divided by 2 less than or equal to 2x by 2 less than or equal to 2 divided by 2. இது 0 less than or equal to கேன்சல் பண்ணிடலாம். x less than or equal to 2 கேன்சல் பண்ணிட்டா 1. ஸோ இங்கே டொமைனோட வேல்யூ 0லேருந்து 1 வரைக்கும். therefore டொமைனோட வேல்யூ 0,1 0லேருந்து 1 வரைக்கும்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7th one. Find the value of sin inverse of sin 5pi/9 cos pi/9 plus cos 5pi/9 sin pi/9. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் கிவன் எழுதுங்க. சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் கிவன் எழுதியிருக்கேன். இப்போ இந்த லைனில் sin 5pi/9 cos pi/9. இப்போ இந்த லைன் பாருங்கள், sin 5pi/9 cos pi/9. அதே தான் இங்கேயும் cos 5pi/9 sin pi/9 வருது. ஸோ இது எப்படி இருக்குன்னா sin A cos B, இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக, ப்ளஸ் cos A sin B மாதிரி இருக்கா? இது எதோட எக்ஸ்பேன்ஷன்னா sin A ப்ளஸ் B. இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இந்த ரெண்டு டேர்மும் ஒரே மாதிரி வருது பாருங்கள். இப்போ நான் இதை சிம்பிளாக இந்த ஃபுல் டேர்மையும் sin A ப்ளஸ் பின்னு எழுதிட்டா போதுமா? அப்போ அடுத்த லைனில் sin இன்வர்ஸ் ஆஃப், நீங்கள் எழுதும் போது இந்த லைன் எழுதி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். sin 5pi/9 ப்ளஸ் pi/9. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? ஏன்னா டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குது. அப்போ சைன் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 6pi/9. இது 3 டேபிளில் கேன்சல் ஆகுமா? 3 3s are 3 2s are. அப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2pi/3. 3 கேன்சல் பண்ணோன்னு இப்படி மாறிடும். இப்போ 2pi/3ன்றது சைனோட லிமிட்குள்ளே கிடையாது. சைனோட லிமிட் என்ன? -π/2லேருந்து π/2 வரைக்கும். 2pi/3 இதோட லிமிட்டில் இல்லை. அப்போ இதை எப்படி மாற்றி எழுதணும்? sin π மைனஸ் தீட்டா. ஏன் மைனஸ் எடுக்கிற? டினாமினேட்டர் பெருசாக இருக்குது. அப்போது பை மைனஸ் π/3 எடுத்துக்கலாம். 3 1s are 3, 3 - 1 2, 2pi/3 கிடைக்கும். அப்போ அடுத்த லைனில் sin இன்வர்ஸ் ஆஃப் sin π மைனஸ் π/3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ தீட்டா பை மைனஸ் தீட்டா தீட்டாவா? sin π மைனஸ் தீட்டா sin தீட்டான்னு மாற்றி எழுதிக்கலாமா? sin இன்வர்ஸ் இன்ட்டு sin π/3. சைனும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு π/3 மட்டும்தான் இருக்கும். அதான் நம்மளோட ஆன்சரும் கூட. சரிங்களா? ஈஸியாக இருக்கா கான்செப்ட் எல்லாமே? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.